ஷூட்டிங் ஸ்பாட்ஸுக்காக வச்சுருந்த ஒரு கன்னை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த ஃபோட்டோ ஒரு 6 ஃபோட்டோ எடுக்கப்பட்டது. அதில் 2 என்கிட்ட இருக்குது, 4 இவர்கிட்ட இருக்குது, அமர்தாஸ்ன்றவர்கிட்ட இருக்குது அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். அமர்தாஸ்ன்றவர் யாருன்னா அந்த எல்லாளன் படத்தில் புகைப்பட கலைஞராக இருக்கிறார். எப்பயுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் வெறும் வீடியோ கேமரா மட்டும் இருக்காது. அந்த ஷூட்டிங் எப்படி நடக்குதுன்ட்டு ஸ்பாட்லேயே சில ஸ்டில்ஸ்லாம் எடுப்பாங்க. அந்த ஸ்டில்ஸ்லாம் சம்டைம்ஸ் வந்து வெளியில் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம தமிழ் சினிமாலேயே அது நடக்குது. அந்த மாதிரி அந்த ஸ்பாட்டில் எடுக்கும் போது அந்த ஃபோட்டோ எடுக்கிறாரு. இப்போது இன்னைக்கு இப்போ கரண்ட் நியூஸ் போயிட்டுருக்கு என்னென்னா, அமர்தாஸே பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாரு, இது வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் எடுக்கப்பட்டது, அதுக்கு சாட்சி என்னென்னா அவர் கால் கீழே ஒரு தெர்மாக்கோல் இருக்குது பாருங்கள், ஒரு ரிஃப்ளெக்டர் ஒன்று இருக்குது பாருங்கள். அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் சன்லைட்டை முகத்தில் வாங்குறதுக்காக ஒரு ரிஃப்ளெக்டர் இருப்பாங்க. தெர்மாக்கோல் வந்து கொஞ்சம் பூம் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஜிங்க் கலரில் ஒரு போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து என்னென்னா ரிஃப்ளெக்ட் பண்ணி கொடுக்கும், சன்லைட்டை அப்படியே முகத்தில் வந்து வாங்கி கொடுக்கும். அந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் வந்து ஒன்று இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுதான் அது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்தது தான் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் இந்த ஃபோட்டோ வச்சு இவர் சொன்ன கதை, அந்த சொன்ன கதையை வச்சு இவர் பண்ண ஏர்னிங்கு, இவருக்கு நடந்த தலைவருக்கான அந்த பூம் எல்லாமே இந்த ஃபோட்டோ வச்சு தான். இந்த ஃபோட்டோ என்பது அது அங்கே நடத்தல, தலைவர் கூட இவர் சந்திக்கலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 வருஷத்தினுடைய பிம்பத்தை இவங்களே, அதாவது நான் தமிழர் கட்சிக்காரங்க தான் அந்த ஃபோட்டோ தூக்கி உள்ள வெளியிலே போட்டாங்க, நாங்கள் பயிற்சி எடுத்தோன்ட்டு அந்த ஃபோட்டோ வச்சு உடச்சிட்டாங்க அப்படின்றதான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும்.